வாழ்க்கை என் சிந்தனையில் அப்படியே விதைச்ச ஒரு விஷயம். நான் மாறி போனேன். முடிந்தால் இந்த சொல்லை கேட்டு நீங்களோ, உங்களுடைய மகனோ, உங்கள் மகளோ, உங்கள் வீட்டு துணையோ ஏதேனும் ஒரு சிறிய அளவில் கூட உங்களுடைய மாற்றத்தை இன்றிலிருந்து தொடங்கினால் மிகப்பெரிய வெற்றி. வீட்டுக்கு போயிருக்கிறார் குருநாதர். ஏழ்மை ஏழ்மை ஏழ்மை, அவ்வளவு ஏழ்மை. குருநாதர் கேட்டாரா, சாப்பாட்டுக்கு போயிருக்கிறாங்க, தேசாந்திரம் போனவங்க வழியில பார்த்திருக்காங்க வீட்டை, என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்களாம். கவனமாக கேளுங்கள் பெற்றோர்கள், என்ன பண்றீங்கன்னு. நாங்க எதுவும் வேலை செய்யறது இல்லைங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஒரு மாடு இருக்குங்க, அந்த மாடு பால் கொடுக்கும், அதை குடிப்போம், கொஞ்சம் சேர்த்து வைப்போம், கொஞ்சம் வெண்ணெயாக்குவோம், இருந்தா விற்போம், இல்லைன்னா நாங்களே சாப்பிடுவோம், இவ்வளவுதாங்க. எவ்வளோங்க கொடுக்கும்? என்ன 1 லிட்டர் 2 லிட்டர் கொடுக்கும். அப்படியா, சரி அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டாரு. கிளம்பும் போது என்ன பண்ணிருக்காரு, ஒரு கொஞ்சம் தூரத்திலேயே போய் ஒரு சீடனை கூப்பிட்டு, டேய் வா, என்ன குருவே, போ, போயிட்டு அந்த மாடு இருக்குல்ல, ஆமா, அத காட்டுல துரத்தி விட்டுருனார். ஐயோ செத்துருவாங்க அவங்க. சொல்றத கேளு, துரத்தி விடுனாங்க. துரத்தி விட்டுற மாட்டேன் நானா. நேரா போய் குருநாதர் சொல்றான்னு எடுத்துட்டு போய் மாட்டை விட்டுட்டாங்க. அவங்க தேசாந்திரம் போயிட்டு 4-5 வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க. வழியில பார்த்தா அவன் சொன்னாராம், குருநாதர் அந்த வழியில நீ ஒரு மாட்டை துரத்தி விட்டல, அந்த வழிதான் இது, அங்க ஒரு வீடு இருக்கும், போய் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வான்னு. போய் பார்த்தா அங்க குடிசை இல்ல, மாட மாளிகைகள் கட்டப்பட்டிருக்கு, நிறைய வேலைக்காரங்க, நிறைய செல்வம். பயந்து ஓடி வந்துட்டாராம். சார் அது வேற வீடா இருக்கு சார், உள்ள பாரு யார் இருக்கான்னு. உள்ள போய் பார்த்தா அதே பெற்றோர்கள், அதே குழந்தைகள், கொஞ்சம் வளர்ந்த நிலையில் இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு கேட்ட உடனே அந்த தந்தை சொன்னதுதான் இன்றைக்கு உங்களுக்கான செய்தி தோழமைகள். அந்த தந்தை சொன்னார், என்னிடத்தில் ஒரு மாடு இருந்தது, அந்த மாட்டை மட்டுமே நம்பிக்கொண்டு நாங்கள் பால் கறந்து குடித்துக் கொண்டிருந்தோம். ஒரு குருநாதர் வந்தார், அவர் போனதற்கு பிறகு மாடு காணாமல் போய்விட்டது, சாக முடியாது இல்லையா, அதனால் 5 பேரும் அவரவர்கள் திறமையில் உழைக்க தொடங்கினோம். இதோ இந்த 4 ஆண்டுகளுக்குள் இவ்வளவு பெரிய வெற்றியை நாங்கள் கண்டிருக்கிறோம் என்று சொன்னார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாட்டை கட்டி வைத்திருக்கிறோம், கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறோம். அவுத்து விடுங்க அந்த மாட்டை. ஏன்